எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ எதுக்காக எடுத்துருக்கோம்னா, நாங்கள் கிராமத்தில் விவசாயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம், உங்களுக்கு உணவு எப்படி வருது அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இது முழுக்க ஒரு விவசாயினுடைய கஷ்டம். தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க முழுக்க இந்த வீடியோவை பாருங்கள். இது பொய்யோ விளம்பரத்துக்காகவோ எடுக்கப்பட்டது இல்லை. ஒரு விவசாயினுடைய கஷ்டம் என்னென்னது நாங்கள் மனமாற கேட்டுக்கிறோம். அப்படி சரி இந்த வீடியோவை பாருங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி நீங்கள் பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாலெலாம் பார்த்துருக்கலாம். இதுதான் விவசாயம், இப்படி தான் பண்ணுறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கத்தி படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். அதில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே பொய் கிடையாதுங்க, முழுக்க உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமாங்க? அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க. ஒரு விவசாயிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நின்று ஊருக்கே அதாச்சும் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கே உணவு சோறு போட்ட ஒரு விவசாயி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தூக்க மாட்டின்னு சாப்பிட்றாங்க. எங்கள் ஊரில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி கடனை திருப்பி கட்ட முடியாமல் இறந்துட்டாருங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க உண்மையான செய்தி. அவர் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்துகிட்டு இருந்தார், அவரால் திருப்பி கட்ட முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார். ஒரு தெருவில் ஒரு விவசாயி 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அவர் விதை நெல்லை வாங்கிட்டு விதை அழிச்சிட்டு மழை வரல பயிர் வரலன்னு கஷ்டப்பட்டு போட்ட காசெல்லாம் நஷ்டமாயிட்டு தெருவில் நடந்து போகும்போது அவர் அசிங்கப்படுத்துகிறாங்க. ஏன் வாங்கின காசை திருப்பி கட்ட முடியலையான்ட்டு அந்த அவமானம் தாங்க முடியாமல் தூக்கு மாட்டின்னு சாவுறாருங்க ஒரு விவசாயி. நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்கள நான் பற்றி நான் குறைய சொல்லலை. மேபி சிட்டி தேவை எல்லாருக்குமே. விவசாயம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த இளைஞர்கள். ஒரு வேளை சாப்பிட்ற நீங்கள் இந்த விவசாயி இந்த சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு விவசாயம் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகுங்க. முதல்ல பார்த்தோம்னா மழை பெய்யணும், மழை பெஞ்ச உடனே அதை ஏறு உயுது விதை நெல் போட்டு விளைச்சல் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சில நாட்கள் கோயின பிறகு அதில் நெற்கதிர் வந்த பிறகு அதை அறுவடை செஞ்சு அதை வைக்கோலை தனியாக பிரித்து நெல்லை தனியாக பிரித்து அது உங்களுக்கு சாப்பாடாக கிடைக்கணும். இந்த ப்ராசஸ் இருக்கே, இது ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமானம் தாங்க. ஒரு விவசாயி தன்னுடைய கைநில பயிரை வச்சு வெளியெடுக்கிறது எதுக்கு சமானங்கன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமம் தாங்க. ஒவ்வொரு விவசாயம் நம்மளுக்கு சோறு போட்ட ஒவ்வொரு விவசாயமே நம்மளுக்கு தாய் தந்தையாக தான் அவங்கள நம்ம பார்க்கணும். நீங்கள் உணவு சாப்பிடும்போது தயவு செஞ்சு ஒரு முறை ப்ரே பண்ணி பாருங்கள். இந்த உணவளித்த விவசாயிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுவே எங்கள் கிராமம் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக நீங்கள் சுற்றி கூட பாருங்கள், ஒட்டு மொத்தமாக இங்கே தெரியுது எல்லாமே ஒரு விவசாய நிலம் மட்டும்தான். ஏன் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது விவசாயம் பண்ணாமல் விட்டுட்டு நிலங்கள், இதெல்லாம் விவசாயம் பண்ணாமல் விட்டுன்னு போன நிலங்கள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பி எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முள் செடி முள் காடாக மாறிடுச்சு. ஒட்டுமொத்த விவசாய பூமியுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்காடாக மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் நான் எங்கள் தாத்தாக்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சின்ன இந்த பூமிங்க. இது மழை பற்றாக்குறை, நீர் வரல, தண்ணி இல்லாத காரணம் தான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண முடியாமல் போச்சு. முழுக்க ஒரு விலை. இப்போது சப்போஸ் இப்போ ஒரு செல்ஃபோன் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனை அவங்க தயாரித்தாங்கன்னா அந்த விலையை தீர்மானிக்கிறது யாருங்க? இப்போ அந்த செல்ஃபோனுடைய அதிகாரி. அதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில்நுட்பமோ தொழிற்சாலையோ ஒரு பொருள் ஒரு தொலைபேசியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு நிறுவனம் உருவாக்குதுன்னா அந்த வெளியே தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தினுடைய அதிகாரி மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கெல்லாம் விவசாயி அவர் தான் கஷ்டப்பட்டு நெல் உற்பத்தி பண்ணுறாரு. ஆனால் அவரால் வெளியே தீர்மானிக்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நெல் 200 300 விற்றுட்டு கும்பலாக இடைத்தகராறுகள் மூலமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒட்டு மொத்த நெல்லையும் மொத்தம் இவங்க விற்றுட்டு வர்ற காசில் பயிர் வரத்துக்கு வாங்கின காசை விட இவங்க கொடுத்த காசை பாதி கடனை மட்டும்தான் அடிக்க முடியுது. மிச்சம் காசு அடிக்க முடியாமல் இவங்களாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா ஒரு தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோனு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை உருவாக்கும் போது அதனுடைய விலையை அதனுடைய அதிகாரி தான் தீர்மானிக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் விவசாயம் செஞ்சு பிறகு வர்ற பயிரை நெற்கதிரை அந்த விவசாயிக்கு தான் விலையை தீர்மானிக்கணும். இனிமே நான் சின்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வருத்தமாக கூட இருக்கலாம், இது எங்களுடைய கடமை. ஒரு விவசாயம் பண்ணி அந்த பயிரை யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அவங்களே வச்சுக்கின்னு
சாப்பிட்டு பாருங்க, இன்னும் அவங்க நினச்சி பாருங்க. உங்களுக்கு அரிசியே கிடையாதுங்க, ஃபுல்லாக யாருக்குமே கிடையாது. விவசாயம் செஞ்சு அவங்க வீட்டில் மட்டும் தாங்க வச்சுக்கிறாங்க. சாப்பாடு நீங்களாம் என்னங்க பண்ணுவீங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? விவசாயம் மட்டும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமாக பார்த்தீங்கன்னா சுடுகாடாக தான் மாறும். இது ஒரு நாள் ஆச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயம் செஞ்சு அந்த ஒட்டுமொத்த நெல் கதிரையும் தன் வீட்லேயே வச்சுக்கலாம், எக்ஸ்போர்ட்டே பண்ணல. உங்களுக்கெல்லாம் ரைஸே கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விவசாயி வீட்டில் வந்து தான் நிற்கணும். அந்த நிலைமை உங்களுக்கு தமிழகத்துக்கு வராமல் பார்த்துங்க. விவசாயத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயத்துக்காக எடுக்கப்பட்டது தான். விவசாயம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. தயவு செஞ்சு இன்றைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு விவசாயத்துக்காக போராடுவோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் புண்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா எங்கள் விவசாயிகள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் கோடான கோடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.